MP தேர்தல் அப்ப முருகன் கோயில்ல போய் வழிபாடு பண்ணாரு நவாஸ் கனி. இன்னைக்கு முருகன் மலையே ஆட்டையை போடுறாரு. முருகனோட மலை வந்து வக்பு போர்டுக்குள்ளது, அரேபியர் மதத்தோடதுங்கிறீங்க. சோ அப்ப அன்னைக்கு சாமி கும்பிட்டது எல்லாம் வந்து பொய்யா கோபால் அப்படின்னு கேட்கலாம்ல நம்ம. ஒரு ஊருக்கு ஒரு பள்ளி, அது 100 ஏக்கரா இருக்கும். அந்த ஊர் 1000 ஏக்கர்னா 100 ஏக்கர் இவங்க கையில இருக்கும். அது அவன் வந்து ஒரு சின்ன அரசாட்சியே பண்ணுவான். கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்களை வச்சுட்டு ஒரு ஆட்சியே பண்ணுவான். அங்க இருந்து போப்பு வருவாரு, இங்க தங்குவாங்க. அவங்க வந்து இந்தியா வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்க ஒரு தனி நாடா வாழ்வாங்க. உருவ வழிபாடு பண்றவங்களை வந்து என்னன்னா பாவிகளா ஒதுக்கணும். இன்னொரு விஷயம், உருவ வழிபாடு பண்ற இடங்களை உன்னால முடிஞ்ச வரையும் உடைக்கணும். அதனாலதான் அதை படிச்சுட்டு அதுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். மாலிக் கஃபூர் அதனாலதான் வந்து நம்ம தெய்வ சிலைகளை எல்லா இடத்துலயும் உடைச்சது. மாலிக் கஃபூர் உடைச்சுக்கிட்டே இருக்கும். காவல் அதிகாரியை வந்து வேலை செய்ய விடாம ரொம்ப அந்த வீடியோ பார்த்தோம். பயங்கர இதா என்ன சொல்றது, ஆணவமா பேசியிருக்காரு. அந்த அதிகாரி பயந்துகிட்டு பேசுறாரு. இதெல்லாம் என்ன ஜனநாயகம்னு தெரியல. ஒரு காவல் அதிகாரிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலா இருக்கு. முக்கியமா இந்த பிரச்சனையை இப்ப கொண்டு வர்ற காரணம் மத கலவரங்கள் உண்டு பண்றதுக்கும் திசை மாற்றம், மடை மாற்றம். முக்கியமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை திசை திருப்புறதுக்காண்டி பண்றாங்க. வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இதாகிற வரையும் அவங்க இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். தீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் தொல்லியல் ஆய்வாளர் மதுரை செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நேரடியாக விவாதத்துக்குள்ளேயே போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போது நீங்கள் மதுரை அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது சமீபமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 வார காலமாக போயிட்டுருக்க விஷயம் வந்து திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலை, இப்போ திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. உண்மையாலும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார்? பிரச்சனை ரொம்ப எளிதான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் ஆறுபடை முருகன் கோயில், அதுல முதல் முருகன் மலையே வந்து திருப்பரங்குன்றம் தான். அதுக்கான சிறப்புகள் நிறைய இலக்கியங்கள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. அப்ப ஆறுபடை முருகன் கோயில்ல முதல் மலை முருகன் வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்காங்க. இப்ப என்னன்னா, இங்க மலையில சிவன் ஆலயம் இருக்கு. பல 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இருக்கு, அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. ஆனா நம்ம கல்வெட்டு 3ஆம் நூற்றாண்டுன்னு இருக்கு. ஆனா அதுல என்னன்னா, அதுல வந்து நான் ஒரு 3 நாள் அங்க போய் ஆராய்ச்சியும் பண்ணேன். எனக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா, தீசிஸ் ரிலேட்டடா. என்னன்னா, அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு. ஒரு சமாதி மாதிரி ஒரு இதுல அமைப்புல ஒரு இது இருக்கு. இப்ப நான் 3 நாள் நான் இருந்தேன் ஜி. அங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் வந்து போறாங்க. எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வர்றாங்க. அங்கே போறவங்க கம்மியா தான் இருப்பாங்க, போய்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் சுமூகமா தான் இருந்தது. எனக்கு பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் தெரியல. இப்ப வந்து என்ன அப்படின்னா, அந்த தர்காவில வந்து அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்களா? நான் 3 நாள் போனேன்ல வந்து. இப்ப என்னன்னா, அங்க இருக்கப்ப வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க வழிபாடு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப என்னன்னா, நான் கோயிலுக்குள்ள நான் போயிட்டு வர்றேன். நம்ம கோயிலுக்குள்ள வழிபாடு பண்றாங்க. அவங்க கோயிலுக்குள்ள வந்து வெளியில இருந்து பாக்குறேன். உள்ள போறாங்க, வர்றாங்க. அது வந்து போயிட்டு வர்றாங்களா, வழிபாடு பண்றாங்களான்னு தெரியல. ஆனா அவங்களோட இதுபடி வந்து சமாதிகள்ல பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அந்த நீங்க அந்த ஊரு என்ன ஐயா, மணப்பாறை எம்எல்ஏ வந்தாருல, அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை, ஆனா மத்தவங்களுக்காண்டி வந்திருக்கேன். அது நம்மள்கிட்ட ஆவணம் இருக்கு, அது ப்ரூஃப் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா மத்தவங்களுக்காண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து இது என்னன்னா, அங்கே வந்து எல்லாருமே 3 நாள் நாங்க போறோம். 3 நாள் நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா இருக்கு. இப்ப திடீர்னு இது கிளம்பி இருக்கு. இந்த பிரச்சனை வந்து திடீர்னு இதை வந்து பயங்கர விஸ்வரூபமா இருக்கு அப்படின்னா, இதுல அரசியல் காரணங்கள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஐயா. முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வந்து திசை மாற்றுறதுக்கு திடீர்னு பண்றாங்க. இப்ப வந்து முன்னாடில இருந்து இருக்கணும்னா இது பிரச்சனை முன்னாடியே இருந்துகிட்டே இருந்திருக்கும். சடனா வந்து இது கரெக்டா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் பிரச்சனையை வந்து திசை மாற்றுறதுக்கு, ஏன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து ஆட்சியே கவிழ்க்கிற அளவுக்கான பிரச்சனை. அதுல பெரிய புள்ளியெல்லாம் மாற்றினாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஆட்சிக்கு ஆபத்து வரும்னு மடைமாற்றம், திசை மாற்றம் பண்றதா தான் இதை நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம், இதோட பேக்ரவுண்ட் இது என்ன திடீர் பிரச்சனை என்னன்னா,
அந்த தர்காவை வச்சுட்டு இவங்க என்னன்னா இது வந்து வக்பு போர்டுக்கு சொந்தம், இந்த மலையே எங்களோடதுன்னு சொல்றாங்க. இதுதான் சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அது வந்து இந்துக்களோடது இல்ல, இது வந்து அரேபியர்களோடதுன்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை. இதை வந்து நவாஸ்கனி அவர்களும் சொல்றாரு, இது வக்பு போர்டுக்கு சொந்தமா அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஆமா அப்படிங்கிறாரு. அதுக்கான ஆவணமும் இருக்கு நம்மள்ட்ட. சோ இதை அவர் மறுக்க முடியாது. வக்பு போர்டு, அந்த மலை வக்பு போர்டா, ப்ரூஃப் இருக்கா அவர்கிட்ட, ஆவணம் இருக்கா அப்படின்னு அவர் நிரூபிக்கணும். அந்த மலை வந்து வக்பு போர்டுக்கு உள்ளதுன்னு ஆமான்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்கான ஆவணத்தை நவாஸ்கனி ஐயா வந்து நிரூபிக்கணும். இப்ப பல விஷயங்கள் நான் நிரூபிக்கவா அப்படின்னு கேட்கிறாருல, நிரூபிப்பிக்கலான்னு. நீங்க நிரூபிக்க வேண்டியங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. சரி, இப்போ இன்னொரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து அரேபியரோட உண்மையிலே மலையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, உலகத்திலே பழமையான மதம் எது? ஹிந்து மதம். உலகத்திலே பழமையான மொழி எது? தமிழ் மொழி. நம்மளுக்கு ரெக்கார்ட்ல 6000 வருஷம் ரெக்கார்ட் இருக்கு. 6000 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ராமாயணம் இருக்கிறனால 9000க்கு மேல வந்து ரெக்கார்ட் இருக்கு. ஸோ மினிமம் ராவணன் அந்த காலத்தை வச்சு பார்த்தோம்னா 9-10,000. அதுக்கு முன்னாடி அகஸ்தியர் காலம், அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு இல்லைன்னு பழமையான மலம் திருமூலர்லாம் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே இருந்தவர். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு 10,000 வருட ரெக்கார்டு மட்டுமே இருக்கு. நம்ம ரொம்ப பழமையான மதம். இவங்களோட பழமையை நம்ம பார்த்தோம்னா 1400 வருடங்கள் பழமைதான். இவங்களோடது 1400 வருடம். இவங்களுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவ மதம் வருது. சரி, ஓகே. ஸோ வந்து இப்ப இவங்க என்னன்னா ஆதாம் ஏவாளை நம்புறவங்க. ஸோ வந்து இவங்களோட மதம் என்னன்னா, இவங்களும் கிறிஸ்தவர்களும் ஆதாம் ஏவாள் தான் கடவுள் வந்து அவங்க மூலம் தான் மக்கள் தொகையை பெருக்கினாருன்னு சொல்றாங்க. நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி, நம்ம வந்து என்ன அப்படின்னா உயிர்கள் எல்லா இடத்துலையும் உருவாகுச்சு ஒரே நேரத்துலன்னு சிவபுராணத்துல சொல்லியிருக்கு. நம்ம பரிணாம வளர்ச்சியை தான் நம்புறோம். நம்ம அறிவியல் பூர்வமான மதம். அவங்க வந்து ஆதாம் ஏவாள். இதுலயே தெரிஞ்சுக்கணும், பழமையான மதம் எது? இந்து மதம். எம்மதம் சம்மதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேற அவங்க வேற. அவங்களோட இது கோட்பாடு வந்து ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்தது. அவங்களும் கிறிஸ்தவர்களும், அரேபியர்களும் கிறிஸ்தவர்கள். நம்ம பரிணாம வளர்ச்சி. ஒண்ணு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், இல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போவோம். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வேற, நட்பு வேற. நம்ம எல்லாம் ஒண்ணு கிடையாது. சோ வேற்றுமையில் ஒற்றுமை தான். கண்டிப்பா 100க்கு 100 இது அறிவியல் பூர்வமாகவும் அடியார்கள்ட்டையும் சித்தர்கள்ட்டையும் ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஐயா. சரி, ஓகே. இப்ப இந்த விஷயம் நம்ம வந்து ஒண்ணு மதங்கள்ல வந்து எது பழமை, எம்மதம் சம்மதமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்து வந்து என்னன்னா திருப்பரங்குன்றத்தை பத்தி நம்ம பேச போறோம். இது ஆறுபடை முதன்மையானது. இது வந்து குடவரை கோயில். கீழே இருக்கிறது குடவரை கோயில், மேல இருக்கிறது குகை கோயில். மேல சிவன் ஆலயம், கீழே முருகன் ஆலயம். மலை மேல இருக்கிறது காசி விஸ்வநாதர். இங்க வந்து மச்சமுனி சித்தரோட ஜீவசமாதி மேல இருக்கு. ஸோ அதை நான் போய் ஆய்வு செஞ்சுட்டேன். மேல இருக்கு சிவன் ஆலயத்துல மலையில. தங்க வேலை எடுத்து ஒவ்வொரு கந்த சஷ்டி விழா போக பூஜை நாட்கள்ல வேலை எடுத்துட்டு மலையில போய் வந்து ஒரு வத்தாத கங்கை ஒண்ணு இருக்கு, சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி. அதுல போய் வந்து புனிதமாடுறாங்க, அந்த பவர் ஏத்துறாங்க, சக்தி ஏத்துறாங்க அந்த வேலுக்கு. அதெல்லாம் நடக்குது. இந்த மலைக்கோயில் மேல இருக்கிறது வந்து என்னன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் நூற்றாண்டுனா பாத்துக்கிறோங்க, இவங்க மதம்லாம் வரவே இல்லை. ஸோ வந்து அரேபியர் வரவே இல்லை, கிறிஸ்தவர் வரல, யாருமே வராத சமயத்துல இருந்த மதம் இது. நீங்க இந்த தசாவதார படம் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா தெரியும். கமல் சொல்லியிருப்பாரு, அந்த 5 நிமிஷத்துல, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல எந்த மதமுமே வராத சமயத்துல இந்துக்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அரேபியரும் வரல, கிறிஸ்தவரும் வரல. அப்ப நம்ம வந்து ரொம்ப பழமையான மதம். அந்த தசாவதாரம் 5 நிமிஷம் எல்லாருமே பாருங்க, பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரியும். சரி, ஓகே. இப்ப கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கான ஆதாரம் இருக்கா? அந்த மலை கோயில் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கான ஆதாரம் இருக்கான்னா தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்கு. அதை தான் அழிக்க பார்த்திருக்காங்க, பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சோ நம்மளுக்கு இருக்க ஒரே ஆதாரம், மெயினான கல்வெட்டு அதுதான். ஒண்ணு கல்வெட்டுல எடுத்துடலாம் நம்மளோட ஆதாரத்தை. இன்னொன்னு வந்து கார்பன் டேட்டிங், தொல்லியல் ரீதியா அந்த சிற்பங்களோட வயசு காலங்கள் அழகா கண்டுபிடிச்சிடலாம் 2 இதை வச்சு. இன்னொரு இலக்கிய ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நக்கீரர் வந்து 3ஆம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்த அடியார், ஒரு சைவ புலவர். அவர் வந்து திருமுருகாற்றுப்படை பாடியிருக்காரு. அதுல நீங்க வந்தா குன்றமர்ந்து உரைத்தலும் உரியன் அப்படின்னு முருகனை பத்தி மிகவும் பெருமையா இந்த தளத்துல பாடினதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இலக்கிய ரீதியா எக்கச்சக்கமா இருக்கு. திருமுருகாற்றுப்படையோட முருகனோட திருப்பரங்குன்றத்தின் பெருமையை வந்து அதிகமா நக்கீரர் சொல்லியிருக்காரு. இது பாண்டியர் காலத்து கோயில். 3ஆம் நூற்றாண்டுக்கான நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே அது இருக்கு. பாண்டியர் காலத்து கோயில், பாண்டியர்களால் கட்டமைப்பு பண்ணி சிறப்பாக ஆட்சி செய்த போது கட்டின கோயில் இது. இதுல என்னன்னா ஒரு விஷயம் நீங்க மெயினா பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து
இந்த கோயில் இருக்கு நம்ம சைடு மலையில, இந்த பக்கம் தர்கா இருக்குல்ல, அது வெளிப்புறங்கள் வந்து என்னன்னா கோயில் கட்டமைப்புல இருக்கு, கோவிலோட கட்டமைப்புல இருக்கு. அதை நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. ஸோ வந்து அதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு தொல்லியல் துறையினாலதான் நிரூபிக்க முடியும். எப்படி வந்து கோயில்ல பாதி இருக்கு, பாதி தர்காவா இருக்கு, பெயிண்ட் அடிச்சிருக்கு வெளியில. தூண்கள்லாம் வந்து கோயில் தூண்களா இருக்கு. ஸோ அதுல வந்து சிற்பங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப தொல்லியல் துறை விட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிரும். இப்ப என்னன்னா குதுப் மினார் அந்த பில்லரை வந்து எப்படி அது வந்து அரேபிய ரூட்ல கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து என்ன இருக்கு அப்படின்னா மணி சிற்பங்கள் இருக்கு அந்த பில்லர்ல. அப்ப அரேபியரோடது இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மணி சத்தம் சாத்தானுடையதுன்னு இவங்களோடதுல இருக்கு. இந்து மதத்துலதான் மணி அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நியூஆன்சஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தொழில் துறை அடிச்சிருவோம். சோ வந்து இந்த சிற்பங்கள் பில்லர்கள் எப்படி இங்க வந்தது, அந்த சிற்பங்கள்ல என்ன இருக்கு, ஓரளவு தான் வந்து அதையெல்லாம் அழிக்க முடியும், சிற்பங்களை உடைக்க முடியாது. பெருசா மாலிகப்பூர் வந்து சிவலிங்கத்தை உடைக்க முடியல. நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலே வச்சிருக்காங்க, கடப்பாரை வச்சு இடிச்சிருக்காங்க, ஒரு தூள் தான் விழுந்திருக்கு. அந்த உளி மாதிரி அந்த இதை வச்சு வெட்டினது மட்டும்தான் இருக்கு. ஸோ வந்து பெருசா உடைக்க முடியாது, அவ்வளவு பவரா இருக்கும், அவ்வளவு வலிமையா இருக்கும் நம்மளோட சிற்பங்கள். சரி, ஓகே, இது ஒண்ணு முடிச்சிரும். இதை வந்து தொல்லியல் துறை வந்து கண்டிப்பா நிரூபிக்க முடியும். தொல்லியல் துறை கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம இலக்கியங்கள் ரீதியா நம்ம எவ்வளவு சான்று கொடுத்தாலும் அப்ப எழுதல இப்ப எழுதலன்னு மாத்திடுவாங்க. இப்ப திருவள்ளுவருக்கும் இதே மாதிரிதான் தொல்லியல் துறைக்கு தான் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த மயிலாப்பூர்ல கோயில் இருக்கு, இது கிறிஸ்தவர்கள் நாத்திகர்கள் திராவிட மாடல் எப்படி வள்ளுவர் ஆட்டை போட பார்த்தாங்களோ அது மாதிரி கிறிஸ்தவர்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ வந்து அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு தொழில் துறைக்கு வந்து மயிலாப்பூர்ல கோயில் இருக்கு, அதை வந்து அதுல சிவலிங்கம் இருக்கு வள்ளுவர் கையில அப்படின்னு ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் நம்ம பண்ணணும். இது மாதிரி நீங்க ஆய்வு செஞ்சு நிரூபிங்க. இன்னைக்கு இந்து முன்னணி வந்து போய் பார்த்துட்டாங்க, தொல்லியல் ரீதியா வந்து என்னென்ன இருக்கு, வழக்கறிஞர்கள் போய் பார்த்திருக்காங்க ஐயா. ஸோ தொல்லியல் ரீதியா என்னென்ன இருக்கு, என்னென்ன சான்று இருக்கு, என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எனக்கு ப்ரூஃபும் வந்திருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதுல வந்து என்னன்னா அந்த கோயில் மலை மேல இருக்க, முக்கியமா இவங்க கீழே விட்டுட்டாங்க, மேல வந்து மலை கோயில்ல என்ன இருக்கு, மச்சமுனி சித்தரோட ஜீவசமாதி, அங்க இருக்க குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்க சிவலிங்கங்கள், அப்புறம் மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வந்து சிவலிங்கம், அப்புறம் பெரிய சிவலிங்கம், நந்தி, அப்புறம் சமணர் படுக்கையில் இருக்க சமணர் சிற்பங்கள் எல்லாமே வந்து அவங்க போட்டோ கொடுத்துட்டாங்க. அது வந்து 3ஆம் நூற்றாண்டு. இப்ப அவங்க 3ஆம் நூற்றாண்டுல அரேபியர் மதம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இவங்க மதமே வரல, இவங்க மதம் வந்து 1400 வருடம் தான் பழமை. இந்தியாவுக்குள்ள வந்தது 18-19ஆம் நூற்றாண்டுக்குள்ளதான் வர்றாங்க. ஆனா இவங்க எப்படிலாம் பாருங்க, இது வந்து நம்ம பழமையான மதம், பெரும்பான்மை இந்தியா, பெரும்பான்மை இந்துக்கள் நாடுல வந்து இந்த மாதிரி இது வக்பு போர்டுக்கு உள்ளதுங்கிறது எவ்வளவு ஒரு துணிச்சலா சொல்றாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் எப்படி வந்து மத்த நாடை ஆட்டை போடுவாங்கன்னா, அவங்களோட வழிபாட்டு புத்தகத்தை கொடுத்து இதை நீங்க கும்பிடுங்கன்னு சொல்லி மதமாத்தம் பண்ணி பண்ணுவாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, வந்து வக்பு போர்டு ஒரு இடத்துல இருந்து அப்படியே வந்து இவங்க மதமாற்றத்தோட வந்து நிலங்கள் ஆக்கிரமிப்பு, நிலங்களை அதிகமா இது பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து நீங்க வந்து இந்த எங்க மதத்துக்கு மாறலைன்னா அவங்களை வந்து தண்டிப்போம், வரியை வசூலிப்போம், அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. 58 நாடு அரேபியர் நாடு இருக்கு, 188 நாடு கிறிஸ்தவ நாடுகள் இருக்கு. இவங்க மெயினா நம்ம இந்து பழமையா வந்தாலும் நம்ம ஏன் நிறைய நாடுகள்ல போகல அப்படின்னா, நம்ம மத போதனையோ இல்ல மத்தவங்களை வந்து துன்புறுத்தலோ இல்ல மதமாற்றமோ பண்ணல அப்படின்னு நான் சொல்லல. டேவிட் ஃப்ராலின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அமெரிக்கால இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்துக்கள் ரொம்ப நல்லவங்க, இந்துக்கள் மதமாற்றமும் பண்ண மாட்டாங்க, மத்த நாடை யாரும் வந்து அவங்க போய் வந்து ஆட்சி செய்யல, அவங்க மண்ணில தான் வாழ்ந்தாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு டேவிட் ஃப்ராலி அதிகமா சொல்றாரு. அதுக்கான ஆவணத்தையும் நான் சொல்றேன். இன்னைக்கு அரேபியர்கள் எவ்வளவோ நாடை பிடிச்சிட்டாங்க, 58 நாடு. அதுவும் ரஷ்யாவை இன்னும் உடைச்சு கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்கிஸ்தான் என்னென்னமோ பண்றாங்க. சோ வந்து கிறிஸ்தவர்கள் நீங்க சொல்லவே வேணாம், பல நாடுகள் போய் கிறிஸ்தவ மதத்தை பரப்பி அவன் ஆட்டை போட்டுரும். இவங்க வேற அவங்க வேற கிடையாது, இவங்க அக்கா தங்கச்சி மதம் ரெண்டும். சோ அரேபியர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அதுல இருந்து அடுத்த லெவல் தான் கிறிஸ்தவர்கள். ஆனா இவங்க 2 பேர்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் மண்ணுக்கு ரொம்ப சண்டை போடுவாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் பாத்தீங்கன்னா சண்டை, மண்ணுக்கான சண்டை. இவங்க அதிகமா வந்து லேண்ட் வக்பு போர்டு அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் கூட்டமா வந்துட்டாங்கன்னா அந்த நிலம் எங்களோடது, இப்படி வந்து இது பண்றது. நிலத்தை புடிச்சிட்டாவே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த நாட்டை ஆக்குபை பண்ணிடலாம், ஆக்கிரமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். கிறிஸ்தவர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, மிஷினரி பள்ளிகள் இட்டாலியில இருந்து
இஸ்ரேல்ல இருந்து ஃபண்டிங் கொடுத்து ஒரு ஊருக்கு ஒரு பள்ளி, அது 100 ஏக்கரா இருக்கும். அந்த ஊர் 1000 ஏக்கர்னா 100 ஏக்கர் இவங்க கையில இருக்கும். அது அவன் வந்து ஒரு சின்ன அரசாட்சியே பண்ணுவான். கன்னியாஸ்திரிகள் பாதிரியார்களை வச்சுட்டு ஒரு ஆட்சியே பண்ணுவான். அங்க இருந்து போப்பு வருவாரு, இங்க தங்குவாங்க. அவங்க வந்து இந்தியா வந்து கண்டுக்கவே இல்லை, அவங்க ஒரு தனி நாடா வாழ்வாங்க. 100 ஏக்கர் பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் 100 ஏக்கர் மிஷினரி பள்ளி. அதே வேற மாதிரி கல்விங்கிற போர்வையில லேண்ட ஆக்குபை பண்ணியிருக்கான். இவங்க வந்து வக்பு போர்டு, இவங்க வந்து என்னன்னா அரேபியர் ஸ்டேட்னா உலகம் முழுக்க அரேபிய மதத்தை பரப்பணும் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க வந்து என்னன்னா இந்த ஒரு வருடத்துல ஒரு எவ்வளவு கடைசியா 200 ரேப் எடுங்க, யார் பண்ணதுன்னு பாருங்க. அதுல வந்து கிறிஸ்தவ மதத்தோட இது இருக்கா, பாதிரியாரோட இது இருக்கான்னு நீங்க ஆராய்ச்சிங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு 200-300 தீவிரவாத பிரச்சனைகளை இந்த வருடத்துக்கான பாருங்க, அது யார் பண்ணதுன்னு நீங்க கண்டுபிடிங்க. நீங்களே பாருங்க, நியூஸை பார்த்து எது நல்லது கட்டணும்னு தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா எம்மதமும் சம்மதமும் கிடையாது, அதுதான் நம்ம பிரச்சனை. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உருவ வழிபாடு பண்ணாவே அவங்க வந்து பாவிகள் அப்படின்னு அரேபிய மதத்துல புத்தகத்துல சொல்லியிருக்கு. உருவ வழிபாடு, இவன் கிறிஸ்தவர்கள் நம்மளை வந்து சாத்தான்னு சொல்றாங்களோ இந்துக்களை, இவன் வந்து உருவ வழிபாடு பாவிகள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால என்னன்னா உருவ வழிபாடு பண்றவங்களை வந்து என்னன்னா பாவிகளா ஒதுக்கணும். இன்னொரு விஷயம், உருவ வழிபாடு பண்ற இடங்களை உன்னால முடிஞ்ச வரையும் உடைக்கணும். அதனாலதான் அதை படிச்சுட்டு அதுக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான். மாலிக் கஃபூர் அதனாலதான் வந்து நம்ம தெய்வ சிலைகளை எல்லா இடத்துலயும் உடைச்சது. மாலிக் கஃபூர் உடைச்சுக்கிட்டே இருந்தான், மீனாட்சி அம்மன் கோயில் வரை வந்துட்டான். சோ வந்து உடைச்சதுக்கான ஆதாரம் இங்கேயே இருக்கு. நீங்க பல கோயில் அங்கெல்லாம் நீங்க போவேன், காசியா இங்கெல்லாம் போவேன், இங்கேயே வந்து உடைச்சுட்டாங்க. சோ வந்து இவங்க வந்து தொடர்ந்து இந்த 2 மதமும் நம்மளுக்கு எதிராக தான் பண்ணுவாங்க. இப்ப நடுநிலை ஆளுங்க என்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம ரெண்டும் ஒண்ணு கிடையாது, நம்ம வேற அவங்க வேற, ஒண்ணு மாணிக்கவாசகர் சொன்னது கரெக்டா, திருவள்ளுவர் சொன்னது கரெக்டா, திருமூலர் அகஸ்தியர் சொன்னது கரெக்டா, விவேகானந்தர் சொன்னது கரெக்டா, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இப்ப எனக்கு என்னன்னா இங்க உள்ள சித்தர்கள் ஞானிகள் சொன்னது வேதவாக்க நான் எடுக்கிறேன்னா, இல்ல அந்நிய நாட்டுல உள்ள வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து சொல்றத சரின்னு எடுக்கிறேனான்னு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சோ இவ்வளவுதான். ஆனா அவங்க நம்மளை சாத்தான்ங்கிறாங்க, மூட நம்பிக்கைங்கிறாங்க, கஃபீருங்கிறாங்க. கஃபீர்னா மூட நம்பிக்கையானவங்க, அறிவில்லாதவங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து நடுநிலையா இருக்கும். சோ வந்து அந்த நடுநிலைங்கிறத விட்டுட்டு நம்ம மதத்தோட சிறப்பா இருந்துட்டு நம்ம யாரையும் இழிவுபடுத்த வேணாம். ஆனா நம்மளோட கோட்பாடுகள் கொள்கைகள்ல கரெக்டா இருந்துட்டு நம்ம என்னைக்கோ வந்து 9000 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டலைட்டுக்கு முன்னாடியே நவகிரகங்களை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம தான். சோ வந்து நவகிரகம். சோ நவகிரகத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, சூரிய குடும்பத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சூரியன் நடுவுல, நீங்க தேவிப்பட்டினம் போங்க, இல்ல திருகோணமலை ராவணன் கட்டின கோயிலுக்கு போங்க, சூரியன் நடுவுல இருக்கும். அதுக்கு பேர் ஹெலியோசென்ட்ரிக், சுத்தி மற்ற கிரகங்கள் இருக்கும். இது வந்து சூரிய குடும்பம். அப்ப சேட்டலைட் இல்லாத முன்னாடி எப்படி வந்து அவன் கண்டுபிடிச்சான்னா, தேர்ட் ஐ, நம்ம 3வது கண்ணு தியானம் மூலம் திறந்ததுனால பல விஷயங்கள் வந்து இறைவன் மூலம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை தான் வள்ளலாரும் சொன்னாரு. சோ ஒளியிலே முருகனை பார்த்தேன், பல விஷயங்கள் எனக்கு அறிவுபூர்வமா தெரிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன அப்படின்னா, அந்த 3வது கண் திறந்தோம்னா பல விஷயங்கள். அப்ப சேட்டலைட்டுக்கு முன்னாடி எப்படி 9 கிரகத்தை நம்மளால கண்டுபிடிச்சாங்க தமிழர்கள், சூரிய குடும்பமும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, சூரியனை நடுவுல வச்சு மற்ற கிரகங்களோட கலர், செவ்வாய்னா என்ன கலரு, புதன் வந்து பச்சை கலரு, வியாழன் வந்து மஞ்சள் கலரு, வெள்ளி வந்து ஆரஞ்சு கலரு, இப்படி ஒவ்வொன்றும், சனீஸ்வரன் வந்து கருப்பு கலரு, அப்படி ஒவ்வொன்றையும் கலர் முதற்கொண்டு கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் ஐயா. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல வந்து இவங்க வந்து கிறிஸ்தவ மதமும் அரேபியரும் இதுக்கான சான்றுகள், அறிவியல் சான்று ஒண்ணுமே கிடையாது அவங்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னா, உலகம் உருண்டையே கிடையாதுங்கிற மாதிரி தட்டை அப்படின்னு வச்சிருந்தாங்க கிறிஸ்தவர். அதை கலீலியோ கேலிங்கிறவர் நிரூபிக்கிறாரு, இது உருண்டை பூலோகம் அப்படின்னு அவரையே கொலை பண்ணிடுறாங்க. இதுதான் இவங்களோட மதம். இவங்க புத்தகத்துல இருக்கிறது அறிவியல் ரீதியா ஒண்ணுமே இல்லை. ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்தான்னா அந்தமான் நிக்கோபார்ல ஏன் காட்டுவாசி வாழ்றான்? அவங்க கோட்பாடுகள்ல அவங்க மாதிரியே இருக்க வேண்டியதானே, வந்து அவங்க மதத்தை பின்பற்ற வேண்டியதானே. சோ அப்ப வந்து என்னன்னா, பரிணாம வளர்ச்சியில தான் எல்லா உயிரும் தோன்றி இருக்கு. ஆதாம் ஏவாள் மதங்கள் வந்து தவறுன்னு சொல்லி ஹிட்லரே சொல்லியிருக்காரு. ஹிட்லரை வந்து கெட்டவன்னு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனா நேதாஜி வந்து ஹிட்லரை போய் தான் உதவி கேட்டார். சோ வந்து ஹிட்லர் சொன்ன 3 கொள்கை, ஆதாம் ஏவாளை வழிபடுற மதங்கள் தவறான மதங்கள், 2வது யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, அடிமைப்படுத்துறவங்களை விடுவிப்பேன், 3வது வந்து கம்யூனிசம். இது 3 எதிர்த்தார் ஹிட்லர். அவர் கொள்கை என்ன பிரச்சனை பண்ணாரு, அதை வந்து அவரை வந்து மீடியா அந்த சமயத்துல கெட்டவர்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. போர்னு வந்தா அவன் கொள்ளதான் செய்வான். சோ அப்ப எல்லாரும் தானே கொண்டிருக்காங்க, அப்ப ஹிட்லரை தவறுன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த விஷயத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த ஆதாம் ஏவாள் மதம் வந்து அரேபியர் கிறிஸ்தவர்கள், நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
கல்வெட்டு மெயினான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறை வந்து தீர்வு கொடுக்க முடியும். அங்கே கல்வெட்டு இருக்கு, அதை தான் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த பச்சை பெயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு அதை உடைக்கலாம் முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வந்து 3ஆம் நூற்றாண்டுல கல்வெட்டு, 1ஆம் நூற்றாண்டு இங்கே இருக்கு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த கல்வெட்டுல உள்ள எவிடன்ஸ் எடுத்துடலாம். கார்பன் டேட்டிங், நம்ம கோயிலோட கார்பன் டேட்டிங் பண்ணி நம்ம வருடம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம். அவங்களோடதையும் கார்பன் டேட்டிங் பண்ணணும். அந்த தர்காவை கார்பன் டேட்டிங் மட்டும் பண்ணக்கூடாது, காலம் தெரியறது மட்டும் இல்ல, அதுல கோயிலுக்கான சிலைகளோ பில்லர் தூண்ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்களா அழகா கண்டுபிடிக்கலாம். தொழில் துறை அழகா கண்டுபிடிச்சு இதுக்கான வந்து தீர்வை தொழில் துறை தந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தரணும். இன்னைக்கு வந்து என்னன்னா, மோட்ச தீபம் ஏத்துறதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. லண்டன் கோர்ட் ஆர்டர் படி வந்து திருப்பரங்குன்றம் மலை இந்துக்கள் முருகன் கோயிலுக்கு வந்து இந்த தீர்ப்பு இருக்கு. இதை மீறி அவங்க வக்பு போர்டு இல்லைன்னா எல்லா இடத்தையும் வக்பு போர்டு எடுத்துக்கிட்டா அப்புறம் இந்தியா ஃபுல்லா வக்பு போர்டு ஆயிருமே அப்படின்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. இவங்க எப்படி ஒவ்வொன்னே வக்பு போர்டு எடுத்தா இந்தியாவே இவங்களுக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துருவாங்க. ஸோ இவங்க எங்கே போனாலும் அந்த நாடை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். ஸோ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் வக்பு போர்டு மூலமா அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இவங்க போறவங்க. இதுக்கு வந்து இது வந்து முக்கியமா இந்த பிரச்சனையை இப்ப கொண்டு வர்ற காரணம் மத கலவரங்கள் உண்டு பண்றதுக்கும் திசை மாற்றம், மடை மாற்றம். முக்கியமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை திசை திருப்புறதுக்காண்டி பண்றாங்க. வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இதாகிற வரையும் அவங்க இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து யாரும் வந்து உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது. இந்துக்கள் அமைதியா இருந்து இதுக்கான சட்ட ரீதியான தீர்வை நோக்கி போகணும். யாரும் வந்து இது அவங்க நினைக்கிறது கலவரமாகணும்னு, நம்ம அதுக்கான ஒரு ஊந்துகோலா இருந்துடக்கூடாது. கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. வீரமாகவும் இருக்கணும், அதே சேரணும் ரொம்ப யோசிச்சு எதையும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும். இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக தான் அப்படின்னு முழுமையா சொல்லி என்னோட கருத்துக்களை பதிவு செய்கிறேன் ஐயா. இப்போ சமீபத்தில் வந்து எம்பி நவாஸ் கனி அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துக்கு போகும்போது அசைவம் சாப்பிட்றது எங்களை இப்போ நீங்கள் வந்து தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர், அதாவது அங்கேருந்து காவல்துறைக்கிட்ட கேட்குறாரு. அவர் கொஞ்சம் நடுங்கி பயந்து பதில் சொல்கிற மாதிரி தான் இருந்தது தவிர இது வந்து எந்த மாதிரியான ஒரு போக்கை காட்டுது. இதே மாதிரி ஒரு ஹிந்து என்ன சொல்ல போனால் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் கூட சொல்லும்போது என்னுடைய கட்சியில் இருக்க 90% பேர் வந்து ஹிந்துக்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. திமுக அரசனுடைய தீர்வு எதை நோக்கி இது போகும் இருக்கும்? இது நீங்க கேட்டது நல்ல கேள்வி. அவர் வந்து என்னன்னா, நவாஸ் கனி அவர்கள் சொல்றாங்க போலீஸை மிரட்டுறது ரொம்ப தவறு. ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவரோட வேலையை செய்ய விடணும். ஒரு எம்பியா இருந்துகிட்டு இதுக்குள்ள இது பண்ணி இப்படி எல்லாம் போறது மிகவும் தவறு. அவர் ராம்நாடு தொகுதி, இங்க அவருக்கு வந்து தேவையில்லை வரணும்னு. இங்க உள்ள எம்பி போகணும், இல்ல கலெக்டர் போகணும், இல்ல எஸ்பி போய் பேசணும். இவர் வந்து என்னன்னா ராமநாதபுரம் எம்பி அவரு போயிருக்காரு, மதுரை எம்பி சுடு வெங்கடேசன் அங்க போகல. அதான் விஷயம் நம்ம கோட் பண்ண வேண்டிய. ஆமா ஆமா, இவர் வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து தேசியம் அதெல்லாம் தவிர மதம் ரொம்ப முக்கியமா இது பண்ணுவாங்க. அதனால இவங்க போயிடுறாங்க. ஸோ இப்ப காவல் அதிகாரியை வந்து வேலை செய்ய விடாம ரொம்ப அந்த வீடியோ பார்த்தோம், பயங்கர இதா என்ன சொல்றது ஆணவமா பேசியிருக்காரு. அந்த அதிகாரி பயந்துகிட்டு பேசுறாரு. இதெல்லாம் என்ன ஜனநாயகம்னு தெரியல. ஒரு காவல் அதிகாரிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலா இருக்கு. ஸோ வந்து இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இது திமுக இதுவரையும் இந்த அவர் போய் பேசினது பண்ணதை ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஸோ அவங்களே வந்து இதை பண்ணட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது வந்து மத கலவரமா மாறிடக்கூடாது. இது வந்து அமைதியான முறையில தொழில் துறை மூலமா ஒரு தீர்வை நோக்கி வரணும். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, எம்பி தேர்தல் அப்ப முருகன் கோயில்ல போய் வழிபாடு பண்ணாரு நவாஸ் கனி. இன்னைக்கு முருகன் மலையே ஆட்டையை போடுறாரு. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். தேர்தல் சமயத்துல அரசியல்வாதி என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்களோட சுயரூபம் தெரியும்னு நவாஸ் கனி அவர்கள் ஒரு நல்ல உதாரணம். ஸோ தேர்தல் அப்ப வந்து முருகன் கோயில்ல போய் பரிவட்டம் கட்டி சாமி கும்பிட்டு வேலை பிடிக்கிறீங்க. இன்னைக்கு முருகனோட மலை வந்து வக்பு போர்டுக்குள்ளது, அரேபியர் மதத்தோடதுங்கிறீங்க. ஸோ அப்ப அன்னைக்கு சாமி கும்பிட்டது எல்லாம் வந்து பொய்யா கோபால் அப்படின்னு கேட்கலாம்ல நம்ம. அப்ப நீங்க வந்து அன்னைக்கு சாமி கும்பிட்டீங்கன்னா இன்னைக்கு முருகன் மலைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இன்னைக்கு வந்து உங்க மதம் தான் பெருசா இருக்குல்ல. அதுதான் இந்த மதத்தோட சிறப்பு. அரேபியர் வந்து என்னன்னா அந்த மத இதுல ரொம்ப இதா இருப்பாங்க. இங்க நடக்கிற சண்டைகளை எவனும் ஒன்றும் கேட்க மாட்டான். இலங்கையில சாகுறவங்களை பத்தி கேட்க மாட்டான். பாலஸ்தீன்ல செத்துறாங்கன்னு இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னா, அது இந்த கஃபீர் அப்படிங்கிற ஒரு இது ஷிர்க்குன்னு சொல்லுவாங்க. உருவ வழிபாடு பண்றவங்க எல்லாம் வந்து மூட நம்பிக்கை உள்ளவங்க. இந்த கசாப்னு ஒருத்தர் பல பேரை சுட்டு கொண்டாரு மும்பைல. அவர் என்ன சொன்னாரு, எல்லாம் நான் கஃபீரை தான் கொன்னேன், எனக்கு வந்து மனப்பான்மையே இல்லை, ஏன்னா நான் அவங்க எல்லாம் மூட நம்பிக்கை நரகத்துக்கு போறவங்க அப்படின்னா அவங்க வந்து எவிடன்ஸே இருக்கு. ஒரு
சாகுறப்ப சாட்சி கொடுக்குறாரு, இது மாதிரி சொல்றாரு. காவல் அதிகாரி வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, கசாப் உனக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லையா, அப்பாவிகளை கொண்டீங்க? அவங்க எல்லாம் அப்பாவி இல்லை, அவங்க எல்லாம் பாவிகள், நரகத்துக்கு போக வேண்டியவங்களை தானே கொன்னேன், எனக்கு குற்ற மனப்பான்மை இல்லை, நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன் இறைவனுக்குன்னா அப்புறம் நம்ம என்னத்துக்கு பேசுறது? மும்பை இது கோவை பாஷா கொலை பண்ணவரை வந்து சீமான் அப்பாங்கிறாரு. அவர் இத்தனை பேரை 58 பேரை கொன்னாங்க எல்லாம் வந்து பண்ணி. வந்து அவங்களும் என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாம் பாவிகள் தானே, இவங்க எல்லாம் கஃபீர் அப்படிங்கிறாங்க. சோ இதுதான் மெயினான இது. அவங்க கோட்பாட்டுல மத்த மதத்தோட நல்லிணக்கம்கான எந்த விஷயமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நல்லிணக்கம்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, எம்மதம் சம்மதம் நீங்கன்னா ஆப்பு நம்மளுக்கு தான், நம்ம தான் இழிச்சாங்க அப்படின்னு சொல்லி. இறுதி கேள்வியாக கேட்குறதுங்க, மதுரை மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது, ஏன்னா திருப்பரங்குன்றம் மதுரை எம்பி வெங்கடேசன் வந்து அங்கே போகவே இல்லை, இன்னும் களத்துக்கு போகலை, திருப்பரங்குன்றம் கோயிலுக்குமே போகலை, மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்குமே போகலை. அதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்கு இதில் அக்கறை இல்லை. அவர் வந்து கம்யூனிச கொள்கைவாதி, பொது உடைமை அப்படிங்கிற ஒரு இதில் ஆன்மீக ரீதியாக அவருக்கு பெருசாக இது கிடையாது. அவர் வந்து சும்மா தமிழர்னு கூட சொல்ல மாட்டார், அவர் கம்யூனிஸ்ட். எங்கேயோ வந்து நேரடியாக வந்து ரஷ்யாலேருந்து ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின், முசோலினிக்கு பரம்பரை மாதிரி பேசுவாங்க. அவங்க வந்து ஆன்மீகத்துக்கான எதிராக இருக்கவங்க, நாத்திகர்கள், நாத்திகவாதிகள், கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, இறை வழிபாடை தவிர்க்கிறவங்க. ஆன்மீகம்னா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால அவங்களுக்கு இதுல அக்கறை கிடையாது. அவர் இந்த டிராவல் அட்வைசர் மாதிரி சூர்யா அவங்களை கீழடி கூட்டு போறது இந்த மாதிரி பண்றது தான் பண்ணுவாரே ஒழிய அவரோட புரட்சி எல்லாம் இதுல வராது. ஸோ வந்து பெரும்பான்மையான தமிழ் இந்துக்கள் மேல எந்த அக்கறையும் கிடையாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல் நம்முடைய நேரலுடைய பயந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி ஜி, உங்கள் நேரத்துக்கு நன்றி, ஆதரவு அளித்த உங்களுக்கு நன்றி.